सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய்ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 50வது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ குலதேவதாயை நமக, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக. இந்த ஜன்மத்தை கொடுத்த தாய் தந்தையரின் உபகாரத்திற்கு எல்லையே இல்லை. அவர்கள் எனக்கு மனித ஜன்மத்தை கொடுத்தார்கள், ஒரு ஜந்துவாக ஜனிக்கவில்லை என்று சந்தோஷப்படுகிறேன். தாய்க்கு கர்ப்பசோகம் என்பதை உண்டு பண்ணுவது போல் குருடனாகவோ நொண்டியாகவோ ஒன்றரை கண்ணனாகவோ திக்குவாயனாகவோ அல்லது ஊமையாகவோ செவிடனாகவோ பிறக்கவில்லை. திடமாக ஆரோக்கியமாக பிறந்தேன். பரமேஸ்வரனின் அனுகிரகத்தால் தேவர்களும் வந்தனை செய்யும் உத்தம பிராமண ஜாதியில் பிறந்து நான் பாக்கியசாலி ஆனேன். கோடானு கோடி தடவைகள் ஜனிப்பதற்கு ஜன்ம ஜன்மங்களுக்கும் தாய் தந்தையர் கிடைப்பார்கள். ஆனால் இந்த ஜனன மரணங்களில் இருந்து தப்பிக்க வைப்பவர்கள் கிடைக்க மாட்டார்கள். ஜன்மம் கொடுத்தவர் தந்தை, இரண்டாவது தந்தை உபநயனம் செய்விப்பவர், மூன்றாமவர் போஷிப்பவர், நான்காவது பவ பயத்தை நீக்குபவர். உலகில் இவர்கள் எல்லோரும் ஒரு போலவே. ஆனால் கருணாமயனான சத்குருவை தவிர நிஜமான தந்தை வேறு யாரும் இல்லை. அவரது சிறந்த சாதுரியத்தை போற்றி புகழ்ந்து அருமை செய்யுங்கள். தாயின் கர்ப்பத்தில் வீரியத்தை இட்டு யோனி மூலம் ஜன்மம் அருளுபவர் கேவலம் லௌகீக பிதா. சத்குரு அலௌகிகமான அசாமான்யமான பிதா. அவர் ஒரு துளி கூட வீரியத்தை செலவு செய்யாமல், நிஜமான யோனி துவாரம் ஏதும் இல்லாமல் தன் புத்திரனுக்கு ஜன்மம் கொடுத்து அவனுக்கு அருள் புரிகிறார். இப்படி ஜனன மரணங்களை நீக்கும் அத்தகைய கருணை திருவுருவு ஞானத்தை ஒளிவீச செய்பவர். வேதத்தில் மறைந்திருக்கும் ஞானத்தை எடுத்துரைக்கிறார். அந்த சர்வ வியாபியான குரு சிரேஷ்டருக்கு நமஸ்காரம். கார் இருளை நீக்கும் கதிரவனே, ஆத்மானுபவத்தை கொடுக்கும் மகான்களில் தலை சிறந்தவரே, பக்தர்களின் மனமாகிய சகோர பறவையை மகிழ்விக்கும் சந்திரனே, மிகச்சிறந்த கல்ப விருட்சமே, அதாவது கற்பக தருவே, குருவரா உங்களுக்கு நமஸ்காரம். குரு மகாராஜின் மகிமை ஆழங்காண முடியாதது. அவரை வர்ணனை செய்ய விழைந்தால் வாக்கின் அபிமானம் கரைந்து போகிறது. அவரது சரண கமலங்களில் தலையை வைத்து ஊமையைப் போல சும்மா இருப்பதே நல்லது. பூர்வ ஜன்மத்தில் தொடர்ந்து தவம் புரியாமல் இருந்தால் இந்த ஜன்மத்தில் யாருக்குமே 3 வித தாபங்களை போக்கும் மகானின் தர்சனம் கிடைப்பதில்லை. பரமார்த்தத்தை, மோக்ஷத்தை, தம் ஸ்ரேயஸை பெறவேண்டி மகான்களிடம் முற்றிலும் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு குறையேதும் இருப்பதில்லை. பக்தர்களுக்கு விவேகத்தையும் விரக்தியையும் பரம சாந்தியையும் கொடுக்கும் சத்சங்கத்தின் மகிமையை எவ்வளவு என்று வர்ணிக்கலாம்? சாயி சைத்தன்யமே உருவெடுத்தவர். அவ்வியக்கத்திலிருந்து வியக்தத்திற்கு, அதாவது சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்திற்கு வந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட அவரது நிலையை அறுதியிட்டு யார்தான் வர்ணிக்க வல்லவர்? பக்தி பாவத்தை வேண்டும் பக்தர்களுக்கும் பிரேமிகளான ஸ்ரோதாக்களுக்கும் அவர் கருணை வடிவில் தோன்றுகிறார். அவர் பிரேமையுடன் தன் சரிதையை தானே ரசமயமாக தெளிவுபடுத்தினார். இந்த சரிதை அவரது கோயிலே. அவரது ஹஸ்தம் சிரசின் மீது வீழ்ந்தவுடன் அகம்பாவம் துண்டு துண்டாக போய் சோகம் பாவம்,
அதாவது அவனே நான் என்ற பாவம் கர்ஜித்து கொண்டு எழுந்து நம்மை உள்முகமாக தள்ளி கொண்டு போகும். அப்பொழுது காணும் பொருளெல்லாம் ஆனந்த மயமே. அத்தகைய அவரது கீர்த்தியை வர்ணிப்பதற்கு பாமரனான எனக்கு எங்கே திறன் இருக்கிறது? பக்தர்கள் மீதுள்ள பிரேமையினால் கருணை உள்ளம் படைத்த சாயி தம் கிரந்தத்தை தாமே வெளியிட்டார். அந்த சாயி சமர்த்தனின் சரணங்களுக்கு சாஷ்டாங்க வந்தனைகள், ஸ்ரோதாக்களுக்கு நமஸ்காரங்கள், சாது சஜ்ஜனங்களுக்கு வணக்கங்கள். எல்லோரையும் பிரேமையுடன் தழுவிக் கொள்வேன். சாயி பாபா இயல்பாக பூரணமாக நன்னடத்தையுடையவர், நீதியை போதிக்கும் விஷயங்களை சொல்பவர். எப்பொழுதும் சாந்தமாக இருப்பது அவரது அணிகலன். அவரை தியானம் செய்பவர்கள் மகானுபாவனான அவரை சூரியனுக்கு ஒப்பிடுவார்கள். அது சரியல்ல. ஏனென்றால் சூரியன் அஸ்தமிக்கிறான். சந்திரனுக்கு ஒப்பிடலாம் என்றால் சந்திரன் தேய்வடைகிறான். ஆனால் சாயி எப்பொழுதுமே முழுமையாக இருக்கிறார். அவர் சரணங்களை ஹேமாத் பந்த் தாழ்மையுடன் வணங்கி இக்கதையை ஸ்ரோதாக்கள் பிரேமையுடன் கவனமாக கேட்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறான். பூமியை உத்தமமான கலப்பையினால் உழுது பீஜங்களை ஆழத்தில் விதைத்தாலும் மேகங்கள் மழை சொரியாவிட்டால் பயிர்கள் விளையுமா? மகான்களின் கதை செவியில் விழுந்தவுடன் பாதகங்களின் கதை எதுவும் இருக்காது. மேலும் புண்ணியம் முளைவிடும். அதனால் இந்த தங்கமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாலோக்கியம், சாமீபியம் முதலிய 4 விதமான முக்திகளில் நாட்டம் இருக்க தேவையில்லை. சாயி பாபாவின் மீது நிச்சலமான பக்தி குதிர்ந்தாலே போதும். அதே நமது பெரும் பேறு. நாம் கட்டுண்டவர்களே அல்ல என்று நினைத்தால் நமக்கு முக்தியுடன் என்ன தொடர்பு? சத்புருஷனிடம் நமக்கு பக்தி தோன்றினால் அதிலிருந்து சித்த சுத்தி உண்டாகும். நான் என்ற உணர்வு இல்லாமல் போவது போன்ற சகஜமான ஆத்மஸ்திதி மற்றும் அபேத பக்தி, இவற்றையே நாம் சாயியிடம் கேட்டு பெறலாம். மேலும் ஸ்ரோதாக்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த கிரந்தத்தை படிப்பதற்காக கையில் எடுத்தால் வாசிக்கப்படும் கிரந்தம், வாசிப்பது, வாசிக்கும் நபர், இந்த 3ம் ஏகாத்ம ஸ்திதியில், அதாவது ஒருங்கே இணைந்து இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஹேமாத் பந்தை விட்டுவிடுங்கள். இவன் இந்த சச்சரிதையை இயற்றியவன் அல்ல. பக்தர்களில் சிறந்த இவன் வெறும் நிமித்த மாத்திரமே. பாக்கிய வச்சத்தினால் கிடைத்த முத்துச் சிப்பியை விட்டுவிட்டால் முத்துக்கள் கை நழுவி போகின்றன. காக்கையின் எச்சத்திலிருந்து முளைத்த அரசமரம் என்ற எண்ணத்தின் அவசியம் என்ன? தமக்கு நலனை கொடுக்கும் விஷயத்தில் அலட்சிய பாவம் கவைக்கு உதவாது. இங்கே சொல்லையே மந்திரமாக செய்பவர் சாயிபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவரே கேட்க தகுந்தவர். கேட்பது என்ற செயல் மற்றும் கேட்பவரும் கூட இந்த ஆத்மாவில் ஒன்றிய பாவத்தை நழுவி போக விட வேண்டாம். இக்கதையை கேட்கும் பொழுது மனிதர்கள் ஆவலுடன் கேட்காமல் போனால், மேலும் மனது ஒருமுகப்படாவிட்டால் அது படிப்பது ஆகாது. சப்தங்களின் அர்த்தத்தை யார் நினைவு வைத்துக் கொள்வார்கள்? ஸ்ரோதாக்கள் சாயியின் ஸ்வரூபத்தை பிரேமையுடன் கண்ணின் மணியனை எண்ணி அத்வைத்த பாவத்துடன் அபிமானத்தை விட்டு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்ரவணத்தின் அர்த்தம் புரியும். நீரில் உள்ள அலைகள் நீரே ஆவது போல எல்லா இந்திரிய வியாபாரங்களும் நிச்சயமாக சாயிமயமாக இருக்கும். கிரந்தத்தில் உள்ள விஷயம் ஞானிகளுக்கு மெய்ப்பொருளின் அறிவு, வினோதத்தை விரும்புபவர்களுக்கு வினோதம், கவிசிரேஷ்டர்களுக்கு மிகவும் அழகிய ரச்சனை, இப்படி எல்லோருக்குமே ஆனந்தத்தை கொடுக்கிறது. இந்த சத் சரிதையில் இதற்கு முன்பு 39வது அத்தியாயத்தில் தம் உத்தமமான பக்தனுக்கு பாபா உபதேசித்தார்.
அந்த பக்தன் பாபாவின் அருகில் அமர்ந்திருந்த பொழுது பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தை முதலிலிருந்து சொல்லிக்கொண்டு ஒரு புறம் பாபாவின் சரண சேவையை செய்து கொண்டு 33வது ஸ்லோகத்தை முடித்து 34வது ஸ்லோகத்தை ஆரம்பித்து நிச்சலமான மனத்துடன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் முணுமுணுத்தது சரியாக கேட்காமல் இருந்ததால் என்ன சொல்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்படி 34வது ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்தோத்மனான மனை அனுக்கிரகித்து அவரை நல்வழியில் செலுத்த வேண்டும் என்று சாயிநாதனுக்கு தோன்றியது. அந்த பக்தனின் பெயர் நானா சாஹிப் சாந்தோர்கர். பாபா அவரிடம், நானா, அது ஏனோ வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறாய், ஏன் வாய்விட்டு ஸ்பஷ்டமாக சொல்வதில்லை? என்னவோ ரொம்ப நேரமாக பார்க்கிறேன், வாய்க்குள் எதையோ ஒப்பித்து கொண்டிருக்கிறாய், ஆனால் வார்த்தைகள் தெளிவாக கேட்பதில்லை. என்ன அது அவ்வளவு ரகசியம்? என்னதான் அது என்று கேட்டார். கீதை படிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு தொந்தரவு ஆகக்கூடாதென்று மெல்லிய குரலில் சொல்கிறேன் என்று நானா தெளிவாக சொன்னார். சரி, மற்றவர்களுக்கு தொந்தரவு ஆகாமல் ஒப்பிக்கிறாய், ஆனால் எனக்காக வேண்டி ஸ்பஷ்டமாக சொல். அது உண்மையிலேயே உனக்காவது அர்த்தமானதா என்று சரியாக சொல் என்று பாபா கேட்டார். அப்பொழுது நானா பாபாவை வணங்கி தத்விதி பிரணிபாதேன என்ற ஸ்லோகத்தை உரக்கச் சொல்லி கேட்க வைக்கவும் அதை கேட்ட பாபா அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சொல் என்று கேட்டார். நானா பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் செய்த அர்த்தத்தை முழுமையாக விவரமாக சொன்னார். பாபா நிமிர்ந்து பார்த்து மீண்டும் நானாவை கேட்டார். உபதேஷ்யந்தி தே ஞானம் என்ற 3வது சரணத்தை நன்றாக மனனம் செய். அதில் உள்ள தே என்ற அக்ஷரத்திற்கு பிறகு அ காரத்தை வைத்தால் வேறு ஒரு அர்த்தம் வந்து அஞ்ஞானம் என்ற வியதிரேக, அதாவது எதிர்ப்படை அர்த்தம் வருகிறதா என்று பார். சங்கரானந்தர், ஞானேஸ்வரர், ஆனந்தகிரி, ஸ்ரீதரர், மதுசூதனர் இத்தகைய பாஷ்யக்காரர்கள் சொன்ன ஞானபரமான அர்த்தத்தை எல்லோரும் கௌரவிப்பார்கள் என்று எனக்கு கூட தெரியும். ஆனால் வியதிரேகார்த்தம் செய்வது சும்மா ஒரு வினோதத்திற்காகத்தானே? தெரிந்து கொள்வது வீண் என்று ஏன் நினைக்க வேண்டும் என்றிப்படி சொல்லி சாயி தயாமயன் சாத்தக சக்கோர பக்ஷிகள் போன்ற பக்தர்கள் மீது சொரிந்த போதாமிருதத்தை ஏற்கனவே வர்ணித்தாய்விட்டது. ஆனால் இந்த சாயிலீலா பத்திரிகையை படிக்கும் வாசகர்கள் எல்லோருக்கும் இந்த அர்த்த ஜோடனை உச்சிதமாக படவில்லை. சிலருக்கு இந்த அர்த்தத்தில் சந்தேகம் தோன்றியது. ஆச்சரியமயமாக இருக்கிறதல்லவா? அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக அஞ்ஞானம் என்று தொனிக்கும் அர்த்தத்தை நியாயப்படுத்துவதற்காக இன்னொரு முறை சிறிது முயற்சி செய்வேன். சாயி பக்தர்களே, 50வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।